பிஜேபி டவுன் டவுன், பிரதமர் ஆக்ஷன் எடுக்கணும். எப்படி எடுக்குவார்? அவரே கைக்கூலி ஆச்சு. எஜுகேஷன் இல்லாதவனெல்லாம் நாட்டை ஆள்றதுக்கு வந்தாக்கா இந்த நிலைமை தான் இல்லைங்களா? அவர் என்னத்துக்காக பாபா சாஹேப் அம்பேத்கரை அவர் பேர் உச்சரிக்காதீங்க. வேற யாராவது நீங்க அவர் பேர் உச்சரிக்கிறது இருந்தாக்கா ஆண்டவரை பத்தி சொல்லுன்னாரு. ஆண்டவருக்கு ஆதான் தொடங்குது, அண்ணல் அம்பேத்கருக்கும் ஆதான் தொடங்குது. இங்க தொடங்கினாலும் சரி, உங்க ஒப்பனுக்கு அங்க தொடங்கினாலும் சரி, ஆண்டவர்னாகவே அம்பேத்கர் தான் அர்த்தம். கரெக்டுங்களா? அவரை பேர் ஏன் சொல்றீங்க? ஆண்டவர் பேர் சொல்லுங்க, நீங்க சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு. நீ சொர்க்கத்துக்கு போறோம் பார்லிமெண்ட் இடம் வச்சுக்கிற, எல்லாரும் கோயிலில் கொண்டு போய் நிக்க வச்சுக்கா. சொர்க்கத்துக்கு நேரா போலாமே, சொர்க்கத்துக்கு நேரா போலாமே. ஏன் பார்லிமெண்ட்டு? இதெல்லாம் நாலேஜ் இல்லாத, நல்ல குவாலிஃபிகேஷன் இல்லாத ஆளுங்கெல்லாம் பாபா சாஹேப் அம்பேத்கர் பேசுறது பெரிய தவறு. சிங்குலர்ல கூட சொல்லலாம். நம்ம அமித்ஷாவை பத்தியோ பிரைம் மினிஸ்டர் பத்தியோ அது முக்கியம் இல்லை. ஒரு நாட்டுக்கு நம்பர் 2 ஹோம் மினிஸ்டர் இருக்கிற நீ தகுதியோட உலகமே போற்றக்கூடிய தலைவரான பாபா சாஹேப் அம்பேத்கரை கேவலமானவன். நீ ஜெயில இருந்தவன், நீ ஜெயில இருந்தவன். பாபா சாஹேப் அம்பேத்கர் ஜெயில இல்ல, அவன் தொண்டர்ல போய் ஜெயில இருந்தாலும் சொன்னவர் கிடையாது. படி அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் தான் அவரு. நீ அவரை பத்தி பேசுற, பாபா சாஹேப் அம்பேத்கர் பத்தி ஏன் பேசுறீங்க? அதனாலதான் பார்லிமெண்ட்ல இவ்வளவு பெரிய கலாட்டா கூட ஆனது. ஒரே ஒரு மந்திரி பிரதாப் சிங்காரியா என்ன அவரு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிறாரு. யார் அவரு? அவன் மேல 9 கிரிமினல் கேஸ், 9 கொலை கேஸ் சார். அவன் கூட இருந்த 12 பேருக்கு அரசு வாரண்ட் ஒருத்தனை தூக்கு மாடிக்கு அனுப்புனாங்க. 12 பேர் ரிலீஸ் பண்ணாங்க. அப்படியாப்பட்ட மந்திரி யார் கவர்மெண்ட்ல? பிஜேபி கவர்மெண்ட்ல 9 கிரிமினல் கேஸ் இருக்குது. அவர் எப்படி ப்ரொஜெக்ட் பண்றான் பிஜேபி காரனா? இவர் ரொம்ப ஏழை, இவர் ரொம்ப நேர்மையானவர், அவன் இந்துத்துவா வஜ்ரங்க தல்ல கொடூரமானவன், ஆர்எஸ்எஸ்ல பிறந்து ஊறி வெளியே வந்தவன், அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்கணும்னு நினைக்கிறவன். ஒரிசால ஒரு ஃபாரினர்ஸ் அந்த ஆதிவாசிகளுக்கெல்லாம் அவங்களுக்கு லெப்பர்சி அந்த கியூர் பண்றேன்னு சொல்லி அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. இவனுக்கெல்லாம் என்ன சேர்ந்து பண்ணாருன்னு தெரியுமா? இவங்களெல்லாம் கிறிஸ்டினா கன்வெர்ட் பண்ண வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அடிச்சு ஒரு 300 சர்ச்சி மக்களை எல்லாரும் அடிச்சு நாசம் பண்ணி அவங்க சொத்துங்களெல்லாம் சூறையாடினவன் இன்னைக்கு இந்தியாவில் மந்திரி. அவர் கொடுத்துக்கிற போஸ்ட் மந்திரி போஸ்ட் யார் கொடுத்தது? ஆண்டவர் கொண்டாந்து கொடுத்தாரா? சொர்க்கத்துக்கு போறவர் கொண்டாந்து கொடுத்தாரா? திருட்டு பசங்க ஆட்சி இது. மக்கள் கரெக்டா ஓட்டு போட்டுட்டாங்கனாக்கா இவனுக்கு மறுபடியும் ஜெயிலுக்கு போவானுங்க. இன்னொரு முறையும் போடணும்னாக்கா மக்கள் கரெக்டா திருந்தணும். ஏன் கிறிஸ்டின்ஸ் அவங்க அடிக்கிறாங்க? எதுக்கு கிறிஸ்டின்ஸ் ஒழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எல்லா மக்களும் போய் கிறிஸ்துவத்துல சேர்ந்துட்டாக்கா இந்துத்துவம் இல்லாத போயிடுமே. ஆனால் தங்க வயல்ல இருக்கிற மக்கள் ஒண்ணு புத்திஸ்டா போயிடுறா, எல்லாருமே கிறிஸ்துவனா போயிடுறா, பரவாயில்ல. அப்போ இந்துத்துவன்றது இவங்களை அழிஞ்சே போயிடுமே. அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா அப்படி செய்வானுங்க. நமக்கு கழுவுறதுக்கு ஆள் இருக்காது அப்படின்ற நோக்கத்தினால தான் இது வேணும்னு கிரியேட் பண்ணது. ராகுல் காந்திய எப்படியாவது பார்லிமெண்ட்ல இருந்து ஒழிக்கணும். இவரு கீழே ஊந்துட்டார யாரா ஒரு எம்பின்னு மனிதாபிமானத்துல பார்த்தவர். இவரை அனுப்பி வச்சது வேணும்னு. நீ ஏன் போன ராகுல் காந்திக்கு சீட்டு கிட்ட கிரியேட் பண்ணி ராகுல் காந்திக்கு ஏதாவது ஒன்று பண்ணி இவனை ஒழிச்சிடணும்னு ஒரு பிளான் போட்டதுனால கீழே விழுந்துட்டார் மினிஸ்டர். 2 தையல் அவர் ஹாஸ்பிட்டலுக்கும் போது காக்கும் போதும். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் பெரிய கட்டு, மத்தியானத்துக்கு மேல பார்த்தா பெரிய கட்டு, சாயங்காலம் பார்த்தா ஃபுல் தலையே கட்டு. ஏன்னா மூளையா வெளியே வந்துடுச்சு. எவ்வளவு பெரிய ஐயோ அட்ராக்ட் பண்றாங்க. இதுல ஜாதி மதம் பார்க்காதீங்க சார். அம்பேத்கர் ஒரு பொதுவான மனிதர். அவர் பேக்வர்ட் கிளாஸ் ஆகட்டும், ஃபார்வர்ட் கிளாஸ் ஆகட்டும், ஷெல் கேஸ்ல மக்களுக்காக போராடின ஒரு மாபெரும் தலைவனை இந்த மாதிரி அவமானது இது கொஞ்சம் கேஜிஎஃப்ல நடக்குது. த்ரூ அவுட் இந்தியா பத்தி எரியும். ஒரு கிரிமினல் என்ன மாதிரி எல்லாம் நடிக்கிறான்னு பாருங்க. இப்போ இவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் அம்பேத்கர் பேரை சொல்றோம், ஆண்டவர் பேரை சொல்லுங்க, சொர்க்கத்துக்கு போவேன்னு. டேய் முட்டாள், நீ மந்திரியா இருக்கலாம், நாங்களாம் ஒன்றும் கந்திரி கிடையாது. எங்களை படி படி படின்னு சொல்லி கொடுத்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அவர் கொள்கையை பின்பற்று படிச்சதுனால தான் இன்னைக்கு நாங்கள் சொல்றோம். சரஸ்வதினு ஒரு அம்மாவுக்கு பேர், 90-100 வயசு வரைக்கும் வாழ்றாங்க. அவங்க ஸ்கூலுக்கே போனதில்லை. பேர் என்ன? புக்ஸுக்கு படிக்கும் போது நம்ம பிள்ளைகள் என்ன சொல்லி கொடுக்குறோம்? சரஸ்வதி கும்பிட்டு போ, படிப்பு ஏறும்ன்றாங்க. அந்த அம்மா சரஸ்வதி பேரு, ஆனா ஸ்கூலுக்கே போல. இதுக்கு பதில் சொல்ல ஒரு அமித்ஷா.
அதே போல உனக்கு செல்வம் வேணும், பணம் வேணும், யாரை கேட்குவ? லட்சுமி கேட்குற. இப்போ லட்சுமின்னு பேர் வச்சுக்கிற அம்மா ரேஷன் கார்டு கியூல நின்றுக்கிறாங்க. எங்கடாக்குது உங்க இந்துத்துவா? சொல்லு. இங்க என்ன ஒண்ணுனாக்கா பிராமணிசம் பண்ணி டெவலப்மெண்ட் பண்றதுனால இந்துக்கள் எல்லாம் ஒன்னா சேர் இந்துக்கள் முதலியார் இந்து தான், பிள்ளை இந்து தான், நாடார் இந்து தான், செட்டியார் இந்து தான். இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்களோ நம்மளோட கீழ்தரமானவன் தான் சேல் கேஸ்கார. உன்னே உள்ள விடலையே. உலக புகழ்பெற்ற இசைஞானி இளையராஜா உள்ள விடலையே. அதனால நம்ம இந்துத்துவ மக்கள் எல்லாம் நீங்க சிந்தனை செய்து பாருங்க. நம்மளெல்லாம் இந்துத்துவான்னு இவனுடைய குதூகலத்துக்காக நம்மளை யூட்டிலைஸ் பண்ணிக்கின்னு நம்மளை தூரம் ஒதுக்குறான். அதனால நீங்க நினைச்சுக்க உன்னோட நான் கீழகிறேன்ட்டு. கால் இல்ல செருப்பு இல்லாதவன் என்ன நினைக்கிறான்? பாவம், காலில் அவனுக்கு செருப்பு இல்லையே அப்படின்னு வருத்தப்படுவானே. காலில் இல்லாதவன் என்ன நினைக்குவான்? சவுத்துக்காரன் போடலன்னா நார்த்துக்காரன் போட்டுக்கிறான். हमारा चाय इस पर अच्छा है, तुम्हारा काफी नहीं है. அதனால அங்கேயும் மக்கள் பாடம் கொஞ்சம் கொஞ்சமா கத்து கொடுக்குறாங்க. முழுசா கத்து கொடுத்துட்டாங்கன்னாக்கா இந்த கவர்மெண்ட் ஜெயிலுக்கு போறது கேரண்டி. இல்ல இந்த பார்ட்டி வந்து அமித்ஷா பேச்சுக்கு பேக்ல இருக்குதுங்களா? உண்மை ஆர்எஸ்எஸ் பேக்ல இருக்குது, இந்துத்துவ பேக்ல இருக்குது, பஜ்ரங் பேக்ல இருக்குது, பிரைம் மினிஸ்டர் பேக்ல இருக்கிறாரு. இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் ராகுல் காந்தின்ற ஒரு அப்போசிஷன் லீடரை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. அதுக்கு நம்ம எல்லாம் போராட்டம் பண்ணி அவரை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. நான் காங்கிரஸ்காரனா இல்லையான்னு இல்லை, எனக்கு சொல்லி கொடுத்தது ஈக்குவல் ரைட்ஸ், ஃபைட் ஃபார் த ரைட்ஸ், டூ ஃபார் த நீட்ஃபுல் அண்ட் ஹெல்ப் த அதர். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருக்காக நான் போறேன். சார், ஆஸ் எ நேஷனல் பிரசிடென்ட்டா ஆர்பிஐல ஏன் நீங்க எல்லா தலித்ஸும் ஒன்னா கூடி ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாது? பண்ணும் அது கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அதுக்கு நிறைய காசு போகணும். என் ஊர்ல யாராவது எனக்கு என்ன சார் நீங்க எலெக்ஷன் நிற்கும் போதும் என் சார்பில் ஒரு 1000 ரூபான்னு கொடுத்துக்கிறோம் யாருன்னா ஒருத்தரை காட்டுங்க, அப்போ இதை பற்றி பேசலாம். நான் கஷ்டப்பட்டு நான் உழைச்சி என் காசை போட்டு என் மண்ணில் இப்படி இருக்கணும், என் மண்ணுக்காரங்களை காப்பாற்றணும், என் உழைப்பை தான் அந்த மண்ணு கொடுத்தணும் ஒழியோ மக்கள் கையேந்தி நான் நிற்கல. இதுதான் நான் கற்றுக்கின பாடம். கற்பி புரட்சி செய் ஒன்று சேருனாரே அவர்கிட்ட கற்றுக்கின பாடம் நான் நினைச்சேன். அவர் மனசு வச்சிருந்தாக்கா இந்தியாவே திருப்பி இருக்கலாம். ஏன்னா அவர்கிட்ட பணம் இல்லை, இவங்ககிட்ட பணம் இருக்குது, கோடி கணக்கில் இருக்குது, நீதி இவங்க கையில் இருக்குது. வாங்கினாங்கல்ல எலெக்ஷன் டொனேஷன், என்ன பண்ணிட்டாங்க? கேள்விக்கு என்னாச்சு? நீதிமன்றம் அவங்க கையில் இருக்குது. எவனோ ஒருத்தன் கொலை பண்ணலாம் வெளியே விட்டான்னு சொல்லிட்டு அவனும் எம்பி ஆங்கினால பிஜேபியில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. நம்ம ரைட் ஆர் ராங்? அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கும்போதோ மக்கள் வெளியே வரணும், காசுக்காக வரக்கூடாது, புரட்சிக்காக வெளியே வரணும் என்று கூறி 2 வாட்டி எலெக்ஷன் வந்து சைமல்டேனியஸ் எலெக்ஷன் தான் இந்தியால ஆனுச்சு. ஆமாங்க. இது நல்லதா கெட்டதா? கெட்டது. ஃபெடரலிசம்ல இதனால ஒரு பாதிப்பு ஏற்படுதா? கெட்டது. எப்படி கெட்டது சொல்லுங்க? இப்போ ஒரே நேஷன் ஒரே தேர்தல் நடந்து ஒருத்தன் செத்து போட்டான், அப்ப என்ன பண்ணலாம்? போஸ்ட்போன் பண்ணலாம். செத்து போட்டான் சார், ரிசல்ட் வந்து மறுநாள். ரியல் எப்போ? நெக்ஸ்ட் ஒரே தேர்தல்ல. இப்போ இல்ல, இதெல்லாம் சிந்திக்கணும் போதுங்களா? இதுக்கு சீஃப் மினிஸ்டர் எல்லாம் இருக்கிறாங்க, அறிவின் சார்ந்தவர்கள், பண வசதி படைத்தவங்க, எத்தனையோ நம்ம சவுத்துல இருக்கிற அவ்வளோ சீஃப் மினிஸ்டர் ஒன்னா சேர்ந்து இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து இதை எதிர்க்கணும். ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் மனசு வச்சாக்கா நான் நீங்க செய்யறது சரியில்லைன்னு சொன்னா நாளைக்கு கவர்மெண்ட் கீழே விழுந்துடும். பீகார் மினிஸ்டர் சொன்னார்னா கவர்மெண்ட் கீழே விழுந்துடும். ஆனா ஒழு வைக்கிற நேரம் அவங்களுக்கு தெரியும். தெரியும் போதும் நக்கி நாராயணான்ட்டு போடணும். அன்னைக்கு அம்பேத்கர் தேவைப்படும். அதுதான் கான்ஸ்டிடியூஷன். ஓகே, do the cha cha cha, speak text and go bananas. Hey girl, when you got it, just let your hair down and move like there's no one but you that's around. Speak text when you're on the move. Speak text when you feel the groove. Speak text, do the cha cha cha, speak text and go bananas. Speak text, kids and ladies wear, always with you. Speak text when you're on the move. Speak text. வீடா, விவசாயமா, தொழிற்சாலையா, இந்த மூணுக்குமே சுகுணா இண்டஸ்ட்ரியில ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சுகுணா பம்ப்ஸ் அண்ட் மோட்டார்கள் எனர்ஜி எஃபிஷியன்ட் தொழில்நுட்பத்துடன் தயாராகிறது. நீண்ட ஆண்டுகள் உழைக்கும் சுகுணா பம்புகள் உங்கள் மனதீங்கா இடம் பிடிக்கும். தலைமுறைகள் வாழ்த்தும் தரமான பம்புகள் சுகுணா பம்ப்ஸ்.